क्लास 6 नई बाल सुलभ माला बुक्ला लेसन 5 गाने वाली चिड़िया सिंगिंग बर्ड पाड़कूडिय ஒரு பறவை पाठ प्रवेश इंट्रोडक्शन यह पाठ बच्चों को प्रकृति के निकट ले जाता है। दिस लेसन टेक्स द चिल्ड्रन क्लोज टू द नेचर। गाने वाली चिड़िया का मधुर संगीत मृतप्राय राजा को नई शक्ति प्रदान करता है। ஒரு சிங்கிங் பேர்டோடைய ஸ்வீட்டான மியூசிக் மரணப்படுக்கையில் அதாவது சாகும் தருவாயில் இருக்கிற ஒரு ராஜாவுக்கு புது சக்தி கொடுக்குது। वही यह संगीत निर्धनों को भी आनंद करता है। அதே சங்கீதம் மியூசிக் தான் புவர் பீப்புள் को சந்தோஷத்தை கொடுக்குது। संगीत में जादुई शक्ति होती है। म्यूजिक हैज मैजिकल पावर्स। चिड़िया का संगीत राजा को निर्धनों के प्रति सहृदय बना देता है। ஸோ இந்த சிங்கிங் பேர்டோட அந்த எஃபெக்ட்னால ராஜா புவர் பீப்புள் மேலே கருணையின் பார்வையா பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு। he started being kind to poor people। चीन देश का राजा एक बहुत सुंदर महल में रहता था। चाइनाவோட किंग வந்து he was living in a very beautiful palace। उसे अपने महल पर बहुत गर्व था। he was very proud of his palace। संसार के कोने कोने से यात्री उसके महल को देखने आते थे। ஸோ அவருடைய பேலஸை பார்க்கறதுக்காகவே வேர்ல்டில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் நூக் அண்ட் கார்னர்லேருந்து ட்ராவலர்ஸ் வந்துட்டே இருந்தாங்க। राजा को इससे बहुत प्रसन्नता होती थी। ராஜாக்கு அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு। एक बार किसी यात्री ने महल के साथ साथ एक गाने वाली चिड़िया के बारे में लिखा। ஒரு முறை இந்த மாதிரி ஒரு டிராவலரை ராஜாவோட பேலஸை பற்றி எழுதுறதுக்கு கூடவே சேர்ந்து ஒரு சிங்கிங் பேர்டு பற்றியும் எழுதியிருந்தாரு தன்னுடைய ट्रैवलॉग அந்த புக்கில்। राजा ने अपने मंत्रियों को बुलाकर पूछा। ஸோ அதனால ராஜா தன்னுடைய மந்திரிகளெல்லாம் கூப்பிட்டு கேட்குறாரு। तुम लोगों ने कभी मुझे गाने वाली चिड़िया के बारे में नहीं बताया। You people have never told me about the singing bird। जाओ जंगल से उस चिड़िया को पकड़ कर लाओ। போங்க போய் அந்த ஃபாரஸ்டில் போய் காட்டிலேருந்து அந்த சிங்கிங் பேர்டை பிடிச்சிட்டு வாங்க। मैं उसका गाना सुनूंगा। நான் அது பாடுறத I will listen। राजा के सेवक चिड़िया को ढूंढने निकल पड़े। ராஜாவுடைய சர்வன்ட்ஸ்லாம் அந்த சிங்கிங் பேர்டை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக வெளியில் கிளம்பிட்டாங்க। उन्हें एक बहुत ही निर्धन लड़की मिली। அவங்க வழியில் யாரை மீட் பண்ணுறாங்கன்னா ஒரு புவர் கேர்ளை மீட் பண்ணுறாங்க। उसने चिड़िया को गाते हुए सुना था। ஸோ அந்த பொண்ணு அந்த சிங்கிங் பேர்டை பாடுறத ஏற்கனவே கேட்டிருக்கா। वह बोली। ஸோ அதனால் அவள் சொல்கிறா, हाँ हाँ मैं उस गाने वाली चिड़िया को जानती हूँ। ஆமாம் ஆமாம் எனக்கு அந்த சிங்கிங் பேர்ட் பற்றி எனக்கு நல்லா தெரியும்। वह बहुत मधुर स्वर में गाती है। அது ரொம்ப ஸ்வீட்டான வாய்ஸில் பாடும்। जब मैं संध्या के समय घर जाती हूँ तो वो रास्ते भर अपना मीठा मीठा गाना सुनाते हुए मेरे आगे आगे उड़ती हैं। ஸோ நான் ஈவினிங் ஆன உடனே நான் வீட்டுக்கு போயிட்டுருப்பேன்। ஸோ போகிற வழியில் காட்டில் அந்த சிங்கிங் பேர்டு தன்னோட இனிமையான குரலில் அது பாடும், எனக்கு கம்பெனி கொடுக்கும்னு சொல்கிறா। ஸோ எனக்கு முன்னாடி அது பறந்துட்டே இருக்கும், அப்படியே பாட்டு பாடிட்டே இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா। இஸ்ஸே மேரி சாரி தக்கான் தூர் ஹோ ஜாத்தி ஹே। ஸோ அதனால எனக்கு அது பாடுறதுனால எனக்கு ஃபுல் டயர்ட்னஸே அப்படியே போயிடும், தூரம் போயிடும் அப்படின்னு சின்ன பொண்ணு அந்த ராஜாவோட சர்வன்ட்ஸ் கிட்ட சொல்கிறா। संध्या के समय लड़की राजा के सेवकों के साथ महल से निकली। ஸோ ஒரு ஈவினிங் என்னாச்சுன்னா அந்த கேர்ள் இருக்கால நிர்தன் லடுக்கி புவர் கேர்ள், அவள் ராஜாவோட சர்வன்ட்ஸ் கூட சேர்ந்து பேலஸை விட்டு வெளியில் வந்திருக்கா। ராஸ்தே மே உன்ஹே கானே வாலி சிடியா மிலி। வழியில் கரெக்டாக அந்த பாடக்கூடிய பறவை தே மீட்। चिड़िया के मधुर संगीत ने सबका मन मोह लिया। ஸோ அந்த சிங்கிங் பேர்டை பாடுது। ஸோ அதோட ஸ்வீட்டான மியூசிக் எவ்ரி ஒன் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுது। லடுக்கி நே ஆவாஸ் தி। ஸோ அதுக்கு அந்த கேர்ள் புவர் கேர்ள் சொல்கிறா அந்த பேர்டு கிட்ட, मेरी छोटी सुंदर चिड़िया हमारे राजा तुम्हारा मधुर संगीत सुनना चाहते हैं, क्या तुम उन्हें अपना गाना सुनाओगी।
ஸோ என்ன சொல்றா அந்த பொண்ணு பேர்டு கிட்ட, மை லவ்லி ஸ்மால் பியூட்டிஃபுல் பேர்டு, எங்களுடைய ராஜா வந்து உன்னுடைய ஸ்வீட்டான சங்கீதத்தை கேட்கறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாரு. ஸோ வந்து கேன் யூ கம் அண்ட் சிங் ஃபார் ஹிம் அப்படின்னு கேட்குறா. சிடியா போலி பகுத் குஷி சே. உடனே அந்த பேர்டு வந்து ரொம்ப கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா வந்து பாடுறேன் அப்படின்னு ஒத்துக்குச்சு. तो फिर तुम कल दरबार में आना और अपना मधुर संगीत सबको सुनाना, ஏக சேவகனே கஹா. ஸோ உடனே அங்க ராஜாவுடைய அந்த சேவகர்கள்ல ஒருத்தர் சொல்றாரு, ஸோ தென் வந்து நீ நாளைக்கு வந்து கோர்ட்டுக்கு தர்பார் அரசவைக்கு வந்துரு, அங்க வந்து உன்னுடைய இனிமையான மியூசிக் எல்லாருக்கும் பாட்டு பாடி காட்டு அப்படின்ட்டு அந்த பேர்ட் கிட்ட ஒரு சேவக்கு சொல்றாரு, சர்வன்ட். அக்லே தின் தர்பார் லகா ஹுவா தா. நெக்ஸ்ட் டே வந்து அரசவை கூடிருச்சு. சபி उपस्थित थे, सो ऑल वेर प्रेजेंट. निर्धन लड़की को राज सिंहासन के समीप खड़े होने की आज्ञा मिल गई थी. ஸோ அந்த புவர் கேர்ளை வந்து ராஜ சிம்மாசனத்து பக்கத்தில் நிற்கிறதுக்காக ஆர்டர் பிறப்பிக்கப்பட்டது. தபி உடுத்தி ஹுயி சிடியா ஆயி. ஸோ அப்பந்தான் கரெக்டாக அந்த பேர்டு வந்து அப்படியே பறந்துக்கிட்டே வந்தது. வஹ் அப்படி மதுர் ஆவாஸ் மே கானே லகி. அந்த பேர்டு சிங்கிங் பேர்டு வந்து தன்னுடைய இனிமையான வாய்ஸால பாடுச்சு. உஸ்கி ஆவாஸ் பர் சபி முக்த் ஹோ கயே. ஸோ அதோட இனிமையான குரலை கேட்டு எல்லாருமே மயக்கமா இருந்தாங்க. எவ்ரி ஒன் வேர் அட்ராக்டட். ராஜா போலே, प्यारी चिड़िया तुम यही हमारे पास रहो, तुम जो मांगोगी तुम्हें मिलेगा. ஸோ ராஜா வந்து அந்த அது பாடுறதை கேட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, டியர் பேர்டு, நீ இங்கேயே எங்க கூடயே இருந்துரு, நீ என்ன கேட்டாலும் உனக்கு யூ வில் கெட், வாட் எவர் யூ ஆஸ்க் யூ வில் கெட் அப்படின்னு சொல்றாரு. चिड़िया बोली, सम्राट मैं आपके पास ही रहूंगी, मैंने आपकी आंखों में आंसू देखे हैं, मुझे और कुछ नहीं चाहिए. அதுக்கு அந்த பேர்டு சிங்கிங் பேர்டு சொல்லுது, ராஜா நான் வந்து உங்க கூடயே இருந்துடுறேன், ஐ வில் ஸ்டே வித் யூ இட் செல்ஃப். நான் வந்து உங்க கண்ணில் கண்ணீரை பார்த்துட்டேன், அதாவது ரொம்ப சந்தோஷத்துல வர கண்ணீர், உங்க கண்ணில் கண்ணீர் பார்த்துட்டேன், அதனால எனக்கு வேற எதுவும் தேவையே இல்லை, ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங் எல்ஸ் அப்படின்னு சொல்லிடுச்சு. गायिका चिड़िया के लिए सोने का पिंजरा बनवाया गया. ஸோ அந்த சிங்கிங் பேர்டுக்காக ஒரு கோல்டன் கேஜ், தங்கத்தால ஒரு கூண்டு செய்யப்பட்டுச்சு. सारे राज्य में चिड़िया के संगीत की धूम मच गई. ஸோ ஃபுல் என்டையர் கிங்டம்லே அந்த சிங்கிங் பேர்டு பற்றி தான் ஃபுல்லாக இட் பிகேம் வெரி ஃபேமஸ். एक दिन राजा को एक घड़ी बेंट में मिली. ஸோ ஒரு நாளில் வந்து ராஜாக்கு ஒரு கிளாக் வந்து கிஃப்டாக கிடைச்சது. उसमें एक चिड़िया बैठी हुई थी. ஸோ அந்த கிளாக்ல ஒரு பேர்டு, அதாவது ஆர்டிஃபிஷியல் ஒன், அதுல உட்கார்ந்துருக்க மாதிரி அந்த கிளாக்ல இருந்தது. घड़ी को चाबी देने से वो सचमुच की चिड़िया की तरह गाती थी. ஸோ அந்த கிளாக்குக்கு வந்து கரெக்டா சாவி கொடுத்தா என்ன பண்ணுச்சு, ரியல் பேர்டு பாடுற மாதிரியே அது அந்த இந்த ஆர்டிஃபிஷியல் பேர்டு வந்து கிளாக்ல இருக்கிற பேர்டும் பாடுச்சு. चिड़िया के गले में एक लाल फीता था. ஸோ அதோட அந்த இந்த கிளாக்ல இருக்க பேர்டுக்கு கழுத்துல வந்து ஒரு ரெட் கலர் ரிப்பன் கட்டப்பட்டிருந்துச்சு. फीते से लटकते कागज पर लिखा था, चीन के सम्राट को जापान के सम्राट की भेंट. ஸோ அந்த கழுத்துல கட்டப்பட்ட அந்த ரிப்பன் இருக்குல்ல, அந்த ரிப்பன்ல ஒரு பேப்பர் வந்து வாஸ் ஹேங்கிங். அதுல என்ன எழுதிருந்துச்சுன்னா, சீன தேசத்து ராஜாக்கு ஜப்பான் தேசத்து ராஜா சார்பா கிஃப்ட் அப்படின்ட்டு எழுதிருந்துச்சு. ஸோ திஸ் வாஸ் அ கிஃப்ட் கிவன் பை ஜாப்பனீஸ் கிங் டு சைனீஸ் கிங். ராஜா இஸ் பெயிண்ட் கோ பாக்கர் பிரசன்னதா. ஸோ ராஜாக்கு இந்த கிஃப்ட் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. யஹ் சிடியா கானே கே சாத் சாத் இதர் உதர் ஃபுதக்தி ஹுயி அப்னே சுந்தர் பங்க் பி ஃபைலாத்தி தி. ஸோ இந்த பேர்டு வந்து இந்த கடி இருக்குல்ல, கிளாக்ல இருக்கிற பேர்டு வந்து பாடுறதுக்கு கூடவே சேர்ந்து இங்க அங்க அப்படியே குதிச்சு குதிச்சு ஹாப் பண்ணி அந்த மாதிரி ரொம்ப தன்னோட அழகான விங்ஸால ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவும் பண்ணுச்சு அது. गड़ी वाली चिड़िया मिलने के बाद राजा असली चिड़िया को भूल गया. ஸோ இந்த கிளாக்ல இருக்கிற பேர்டு கிடைச்ச பிறகு ராஜா வந்து அந்த ரியல் பேர்டு பாடக்கூடிய பேர்டு இருக்குல்ல அதை மறந்தே போயிட்டாரு. ஹி ஃபர்காட் டோட்டலி.
असली चिड़िया जंगल में उड़ गई. ஸோ அதனால அந்த ரியல் பேர்ட் வந்து has flew away. அது பறந்தே போயிடுச்சு அந்த காட்டுக்கே திரும்ப. 5 वर्ष बीत गए. 5 years passed away. एक समय आया जब राजा बीमार पड़ गया. ஒரு சமயம் இப்படிதான் என்னாச்சுன்னா அந்த சைனீஸ் கிங் இருக்கார்ல அவர் வந்து he fell sick. அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. एक दिन राजा ने फुसफुसाते हुए कहा, संगीत संगीत उस घड़ी वाली चिड़िया का गाना सुनाओ. ஒரு நாள் வந்து அந்த ராஜா வந்து விஸ்பர் அதாவது முணுமுணுத்துக்கிட்டே சொல்றாரு. ஏன்னா உடம்பு சரியில்லைல்ல அதனால என்ன சொல்றாருன்னா மியூசிக் மியூசிக் யாராவது அந்த கிளாக்ல இருக்கிற பேர்டை வந்து பாட வைங்க அப்படின்னு கேக்குறாரு. கடி கோ சாபி தி கயி பர் சிடியானே நஹி காயா. ஸோ அதனால கிளாக்குக்கு வந்து கீ கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த கிளாக்ல இருக்கிற பேர்டை பாடவே இல்லை. तभी सभी असली चिड़िया का मधुर संगीत सुनकर अचरज में भर गए. ஸோ அந்த டைம் கரெக்டாக அந்த ரியல் பேர்ட் இருக்குல்ல அது வந்து ஸ்வீட்டான வாய்ஸ்னால பாடுறத கேட்டுட்டு எல்லாரும் சர்ப்ரைஸ் ஆனாங்க. उसने राजा की बीमारी के बारे में सुन लिया था और वो राजा को अपना संगीत सुनाने आ पहुंची थी. ஸோ அது வந்து அந்த சிங்கிங் பேர்டு ராஜாக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கு கரெக்டா. ஸோ அதனால ராஜாவுக்கு தன்னுடைய பாடுறதுக்கு அவருக்கு பாடுறது கேட்கணும் தன்னுடைய பாட்டை கேட்கணும் அப்படின்ட்டு கரெக்டா அங்க ரீச் ஆயிருக்கு. जैसे जैसे वो गाना गाने लगी राजा की चेतना शक्ति लौटने लगी. ஸோ அது பாட பாட என்ன ஆச்சுன்னா ராஜாக்கு கான்ஷியஸ் வந்து ரீகெயின் ஆரம்பிச்சிருச்சு. அவர் வந்து நினைவுக்கு திரும்ப ஆரம்பிச்சிட்டாரு. कुछ देर में राजा ने कहा, प्यारी चिड़िया मेरे पास लौट आओ, मैं घड़ी और उसकी चिड़िया को तोड़ दूंगा. ஸோ அதனால கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் நினைவு கொஞ்சம் வந்துடுச்சுல. ஸோ அதனால ராஜா என்ன சொல்றாரு, டியர் பேர்ட் நீ என்கிட்டயே திரும்ப வந்துரு, நீ நான் வந்து அந்த கிளாக்கையும் அதுல உள்ள அந்த ஆர்டிபிஷியல் பேர்ட் இருக்குல்ல அதையும் நான் வந்து உடைச்சிடுறேன், நீ என்கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்றாரு. नहीं नहीं ऐसा मत कीजिए, उस चिड़िया ने आप सबका बहलाया मन है, उसे सजा मत दीजिए. चिड़िया ने राजा से பிரார்த்தனா கி. இல்லை இல்லை ப்ளீஸ் டோன்ட் டூ லைக் தட், அது உடச்சிடாதீங்க, அந்த கிளாக்ல இருக்கிற பேர்டு வந்து உங்க எல்லாரையும் என்டர்டைன் பண்ணியிருக்கு, அது தயவுசெய்து பனிஷ் பண்ணிடாதீங்க, ப்ளீஸ் டோன்ட் பனிஷ் இட் அப்படின்ட்டு அந்த சிங்கிங் பேர்டு ராஜா கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுது. तो क्या तुम अपने पिंजरे में लौट आओगी, ராஜா ने पूछा. so then will you return to your cage, நீ வந்து திரும்ப உன்னோட கூண்டுக்கே வந்துருவியா அப்படின்ட்டு ராஜா வந்து அந்த சிங்கிங் பேர்ட்ட கேக்குறாரு. நஹி चिड़िया बोली, இல்ல வரமாட்டேன்ட்டு அந்த சிங்கிங் பேர்ட் சொல்லுது. मुझे अपना संगीत निर्धन लकड़हारों तथा मछुआरों को भी सुनाना है. நான் வந்து என்னோட பாட் மியூசிக் இது வந்து புவர் உட்கட்டர்ஸ் அண்ட் ஃபிஷர்மேனுக்காகவும் நான் பாடணும். मैं प्रतिदिन यहाँ आऊंगी और आपको अपना संगीत सुनाऊंगी. நான் எவ்ரிடே தினமும் உங்களுக்காக நான் இங்க பேலஸ்க்கு வரேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் பாட்டு பாடுறேன். आप जल्दी ही ठीक हो जाएंगे, நீங்க வந்து யூ வில் கெட் வெல் சோனிங், சீக்கிரமே உங்களுக்கு உடம்பு சரியாயிடும் அப்படின்ட்டு அந்த சிங்கிங் பேர்டு ராஜா கிட்ட சொல்லுது. राजा धीरे धीरे ठीक हो गए. so slowly slowly राजा became all right. राज्य में खुशी की लहर दौड़ गई. அவரோட ராஜ்யத்துல ஹாப்பினஸ் உடைய அலைகள் வீச ஆரம்பிச்சிருச்சு. राजा रोज अपनी खिड़की के निकट खड़े होकर चिड़िया का मधुर संगीत सुनते. அந்த ராஜா வந்து தினமும் தன்னுடைய விண்டோ பக்கத்துல நின்னுட்டு பேர்டு கரெக்டா அந்த டைம் வரும். ஸோ பேர்டு வந்து அந்த பாட்டு பாடுறது அந்த இனிமையான பாடலை கேட்டுட்டு இருந்தாரு. अब राजा अपने राज्य के निर्धनों का भी विशेष ध्यान रखने लगे. இப்போ அந்த ராஜா வந்து தன்னுடைய ராஜ்யத்துல இருக்கக்கூடிய புவர் பீப்புளை பத்தியும் ஸ்பெஷல் கேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. एस एंडरसन की कहानी नाइटिंगेल पर आधारित. so this is based on the story Nightingale written by S. Anderson. Thank you.